வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம 71வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 71வது நாள் கிளாஸ் என்ன அப்படின்னா, WH டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது, ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ டைப் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தன் கேட்குறாங்க, என்னப்பா நீ விளையாடுறியா, நீ படிக்கிறியா, நீ தூங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பதில் எப்படி வருது? ஆமாம், படிக்கிறேன்னா படிக்கிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோமா? கேள்வி என்ன கேட்குறாங்க, ஏப்பா நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பதில் வந்து ஆமாம் நான் படிக்கிறேன், இல்லை நான் படிக்கல அப்படின்னு 2 விதமாக சொல்லுவோம். அப்போ ஒரு கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எஸ்ஆர்னோ டைப்னு சொன்னேன். அப்போது இந்த எஸ்ஆர்னோ டைப்பில் ஆமாம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டாங்க, ஏப்பா நீ படிக்கிறியான்னு கேட்டாங்க. பதில் வந்து ஆமான்னு வருது. அப்போ ஆமான்னா அடுத்த கேள்வி கேட்கலாம், என்ன படிக்கிற அப்படின்னு கேட்கலாம். படிக்கிறியா? ஆமாம். என்ன படிக்கிற அப்படின்னு அடுத்த கேள்வி வரலாம். அப்புறம் அது என்னன்றதுக்கான இந்த அடுத்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆமாவா இல்லையா அப்படின்னு வருது. அப்போ ஆமான்னு வந்துச்சுனாவும் இல்லை இல்லைன்னு வந்துச்சுனாவும், இப்போ இல்லைன்னு வரும்போது என்னப்பா நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஏன் படிக்கலை, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ ஏன் படிக்கலை அப்படின்றப்பையும் நம்ம அடுத்தது அதை வச்சு நம்ம ஒரு கேள்வி ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ எஸ்ஆர் நோ டைப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, ஆமாவா இல்லையான்னு சொல்கிறீங்க. அதில் வந்து ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு அடுத்தது வர கேள்வி தான் WH டைப். ஸோ WH டைப்பில் WH டைப்னா என்ன? எப்பப்பெல்லாம் ஒரு கேள்வி, வேர்னா எங்கே, வென்னுனா எப்போது, வாட்டுனா என்ன, விச்னா எந்த, ஒய்னா எதுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஹவுனா எப்படி, சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு, அதாவது WHன்னு ஆரம்பிக்கும், சரிங்களா? வாட்டு, வென்னு, வேரு, ஹவ்வு, இந்த மாதிரியான ஒய், இந்த மாதிரியான கேள்விகள் ஆரம்பிச்சதுன்னா அது வந்து WHன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு. ஸோ அப்போ WH டைப்பில் நிறைய கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் நம்ம. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கேள்வி வந்து எஸ்ஆர்னோ டைப்பில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் ஒரு செயலை செய்கிறாரான்னு கேட்போம், இல்லைன்னா ஒரு நபர் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காரா, ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காரா, எந்த மாதிரி தன்மையில் இருக்கார் அப்படின்ற மாதிரியும் கேட்போம். இப்போது நீ விளையாடுறியா, இல்லை அவன் விளையாடுறான்னு கேட்போம். ஒன்று, அவன்ற ஒருத்தவன், யாரோ ஒருத்தவன் அவன் செய்கிற செயலை பற்றி கேட்குறோம். அவன் விளையாடுறானா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவன் செய்கிற செயல். இல்லைன்னா நீ விளையாடுறியா, இல்லை நீ ஓடுறியா, நீ படிக்கிறியா, நீ எழுதுறியா அப்படின்னு கேட்குறோம். அப்போது ஒரு நபரை பற்றி கேட்குறோம், அது யாராக வேணாலும் இருக்கலாம், நீனாக இருக்கலாம், இல்லை அவனாக இருக்கலாம், இல்லை எது வேணாலும் சப்ஜெக்ட் பொறுத்து மாறி வரும், சரிங்களா? அப்போது அவங்க செய்கிற செயலை பற்றி கேட்குறோம். இதுவே இன்னொரு டைப்பும் எஸ்ஆர்னோ டைப்பில் வரும். அந்த நபர் வந்து இந்த நிலையில் இருக்காரா, அவன் ரொம்ப அழகாக இருக்கானா, அவன் ரொம்ப உயரமாக இருக்கானா, அவன் ரொம்ப டேலண்டானவனா, அந்த பொண்ணு ரொம்ப அழகானவளா அப்படின்லாம் கேட்குறோம்ல. அப்போ அவங்களாம் அந்த நிலையில் இருக்காங்களா, அந்த ஸ்டேட்டஸில் அந்த தன்மையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம். இது ரெண்டுத்துக்குமே பதிலாக வர்றது தான் எஸ்ஆர்னோ டைப், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம கிளாஸில் போகலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்னோ டைப்புக்கு அடுத்தது தான் WH டைப் வரும். அதனாலே நம்ம அப்படின்னு பார்க்க வேணாம். உங்களுக்கு நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்களோ, எஸ்ஆர்னோ டைப்பில் கேள்வி வேணும்னாலும் கேட்டுக்கலாம், இல்லை WH டைப்பில் கேள்வி வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைனா எங்கே போயிட்டுருக்க, 2 விதமாக கேட்கலாம். இது வந்து எங்கே போகிற, ஒரு செயலை செய்கிறியா, அது எந்த செயல்னு வச்சு கேட்கலாம். இப்போ எங்கே போகிற, வேர் டு யூ கோ, எங்கே போய்கிட்டு இருக்க, வேர் ஆர் யூ கோயிங். ஒரே கேள்வி தான், எங்கே போகிறோன்னு கேட்கலாம், எங்கே போயிட்டுருக்கன்னு கேட்கலாம். இது கண்டினியூஸில் நம்ம எப்போ கேட்கணும், வேர் டு யூ கோ எங்கே கேட்கணும், வேர் ஆர் யூ கோயிங் எங்கே கேட்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ சிம்பிளாக கேட்கும்போது வேர் டு யூ கோ, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கேட்கலாம், கொஸ்டின் வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்கலாம். இப்போது வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்றது வந்து கண்டினியூஸில், இப்போ கண்டினியூஸ்னால் என்ன, இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால், பொதுவாக கண்டினியூஸ் அப்படின்னா அந்த செயல் கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அது ப்ரெசென்ட்லன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பாஸ்ட்டில் முடிஞ்சதுன்னா ஏற்கனவே முடிஞ்சப்போ கடந்த காலத்தில் இந்த செயல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு.
ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் இனிமேல் வரப்போகிற காலத்தில் அது கொஞ்சம் காலம் நடைபெறும், அவ்வளோதான். இப்போ ஒரு கேள்வி வந்து நம்ம 2 விதமாக கேட்கலாம். சிம்பிள்லையும் கேட்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் கேட்கலாம். இதுதான் நம்ம பேசிக் மெத்தட். இதுதான் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இந்த 2 டென்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸ். அது தனியாக வரும். அது ஒரு சில சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் சிம்பிள் டென்ஸ்லேயும் சிம்பிளில் இருக்கக்கூடிய 3 டென்ஸ் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு. கண்டினியூஸில் இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இந்த 6 டென்ஸில் தான் எப்போவுமே நம்ம கேள்வி அதிகமாக நம்ம இங்கிலீஷில் வருது. அதை தான் கேட்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்களேன், எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து வேர் டு யூ கோ, எங்கே போய்கிட்டு இருக்க, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு பதில் கேள்வி. இதுக்கான பதில் என்ன? ஃபஸ்ட்டு வேர் டு யூ கோ, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போறியோ அங்கே சொல்ல வேண்டியதான். ஏன்னா முன்னாடி WH டைப்லேருந்து ஒரு வார்த்தையான வேர் வந்திருக்கு. WH ஃபார்ம் கொஸ்டின் இது, WH டைப் கொஸ்டின். அப்போ வேர் வந்துட்டாலே அது WH டைப்பு. இந்த ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு, டூ, டஸ்ஸு, வில்லு, ஷல்லு, ஹாவு, ஹேஸு, ஹேடு, அப்புறம் வில் ஹேவு, இன்னும் நிறைய வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு கேள்விக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்கும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நீங்கள் மறைச்சிக்கிறீங்க. இப்போ என்னென்னா, இப்போ டூ யூ கோ அப்படின்னு இருக்குது. டூ யூ கோ மட்டும் இப்போ இந்த வேரை எடுத்துட்டோன்னா கேள்வி எப்படி வருது? டூ யூ கோ அப்படின்னு இருக்கு. நீ போறியா அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த கோ எடுத்துகிட்டு டூ யூ ப்ளே, நீ விளையாடுறியா? இல்லை டூ யூ டூ யூ வாக்னா நீ நடக்கிறியா? டூ யூ ஸ்விம்னா நீ நீந்துறியா? அப்போது அது வந்து எஸ்ஆனோ டைப். ஏன்னா டூ முன்னாடி இருக்குது. டூ, டஸ்ஸு, வில்லு, அந்த மாதிரியான டிட்டு, வில்லு அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஆமாவா இல்லையான்னு கேள்வி கேட்கக்கூடிய எஸ்ஆனோ டைப்பு. அதே மாதிரி ஆறு, இப்போ 2வது கேள்வி பாருங்கள், வேர் ஆர் யூ கோயிங்கில் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ ஆர் யூ கோயிங்கிறப்போ நீ போறியா, நீ போயிட்டுருக்கியா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ வாக்கிங்னா நீ நடந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். இப்போ டூ யூ வாக்குன்னு கேட்கலாம், இல்லை ஆர் யூ வாக்கிங் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டூ, ஆர் எல்லாமே இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு கேள்வி கேட்கும்போது பயன்படக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம். சரிங்களா? ஓகே. அப்போ டூ யூ கோன்னு கேட்கலாம், ஆர் யூ வாக்கிங் அப்படின்னு ஆர் யூ கோயிங்னு கேட்கலாம். அப்போ ரெண்டுமே வந்து அந்த செயலை செய்கிறியா, நடக்கிறியா, இல்லை நடந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேள்வி. ஆனால் இதுக்கு இந்த கேள்விக்கு முன்னாடி WH டைப்பில் வேர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. டூ யூ கோ, ஆர் யூ இங்கே பாருங்கள், டூ யூ ப்ளே, ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எஸ்ஆனோ டைப்பு. ஆனால் டூ ஆருக்கு முன்னாடி WH வேர் டு யூ கோ, வேர் டு யூ ப்ளே அப்படின்னு வந்திருக்கு. இல்லை வேர் டு யூ கோ, வேர் ஆர் யூ கோயிங்னு வந்திருக்கு. இல்லைனா வேர் டு யூ ப்ளே, எங்கே விளையாடுற, வேர் ஆர் யூ பிளேயிங், எங்கே விளையாண்டுட்டுருக்க. அப்போது WHக்கு சொந்தமான அந்த வேர் அப்படின்ற வார்த்தை முன்னாடி வந்திருக்கு. அது வந்து WH டைப்பு. சரிங்களா? அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு WH டைப் வருதோ அதனோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு அந்த WH வார்த்தை வரணும். 2வது வந்து ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு, வில்லு, ஷல்லு, டூ, டஸ்ஸு, டிட்டு, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி எனக்கு அந்த பி வெர்புன்னு சொல்லுவீங்களா நீங்கள், அந்த வார்த்தைகள்லாம் வரணும். அதுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் வரணும். அதுக்கு அடுத்தது ஒரு வெர்பு வரணும். இந்த மாதிரி தான் ஒரு WH டைப்பில் நீங்கள் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுவீங்க. இதுதான் ஆங்கில இலக்கணப்படி, கிராமர் படி, இங்கிலீஷ் கிராமர் படி கரெக்டான ஒரு பேட்டர்ன். சரிங்களா? நீங்கள் எழுதும்போது இப்படி தான் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இந்த உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே கேட்குறது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட்டு, அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு, ஆறு வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு WH கொஸ்டின்னா ஃபஸ்ட்டு WH வார்த்தை வரணும். அதான் வாட்டு, வேறு, வென்னு, ஹவ்வு, ஒய்யு, விச், இந்த மாதிரியான வார்த்தைகள். அதுக்கு அடுத்து வந்து ஆமீஸ், ஆறு, வாசு, வேறு, வில்லு, ஷெல், அந்த மாதிரியான பி வெர்பு வந்துடும். அதை நம்ம ஆக்சிலரி வெர்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். அதுக்கு அடுத்து வந்து வெர்பு வந்துடும். சரிங்களா? இப்போ வாட் ஆர் யூ டூயிங்கிறது வந்து ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ். ஏன்னா ஆறு ப்ரெசண்ட்டு, ஆறு வந்து நிகழ்காலத்தில் குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ வாட் ஆர் யூ டூயிங், அப்போ நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குதா, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலே அந்த செயல் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி சொல்கிறச்ச வாட் ஆர் யூ டூயிங்னா நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா கேள்வி? இது கொஸ்டின் மார்க் வரணும். அந்த வாட் ஆர் யூ டூயிங் லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் வரணும். அப்போது எப்பப்பெல்லாம் ஒரு WH ஃபார்ம் ஆகுது அப்போ ஃபஸ்ட்டு WH வார்த்தை வரணும். அதுக்கு அடுத்தது அந்த பி வெர்பில் ஏதாவது ஒன்று வரணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வரணும். நீங்கள் யார்
நோக்கி கேள்வி கேட்குறீங்களோ அவங்க வரணும். அதுக்கு அடுத்தது வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரணும். இப்படி தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஒய் ஆர் யூ ஒர்க்கிங்? எதுக்கு நீ வேலை செய்கிற? எதுக்கு நீ வேலை செய்கிற? தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னல, எதுக்கு நீ வேலை செய்கிறன்னு சொல்லும்போது ஒய் ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் டைப். ஃபஸ்ட்டு அந்த டபிள்யூஹெச் வேர்டு வந்துருச்சு, ரெண்டாவது ஆர் வந்துருச்சு, அடுத்தது சப்ஜெக்டான யூ வந்துருச்சு, அடுத்தது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தை வந்துருச்சு. இதுதான் ஒரு கொஸ்டினை ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேசிக் பேட்டர்னு. சரிங்களா? ஓகே. இப்போ டபிள்யூஹெச் டைப். இந்த டபிள்யூஹெச் டைப்லேயே நான் நிறைய சொன்னேன்ல, வாட்னா என்ன, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்போம்ல, அப்போ வந்து வாட் ஆர் யூ டூயிங், ஒய் ஆர் யூ ஒர்க்கிங், நீ எதுக்காக, ஒய்னா எதுக்காக வேலை செஞ்சிட்ருக்க, ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டபிள்யூஹெச் எடுத்துகிட்டு ஆர் யூ ஒர்க்கிங்னா நீ வேலை செய்கிறியா, நீ ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு அர்த்தம். ஆமாம் அப்படின்னு சொன்னால் ஒய் ஆர் யூ ஒர்க்கிங், எதுக்காக நீ வேலை செய்கிற, நீ தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, எதுக்காக வேலை செய்கிற, அப்போது டபிள்யூஹெச் வந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்போ அதில் ஒய் ஆர் யூ ஒர்க்கிங்னா ஒய் ஆர் யூனா எதுக்காக அந்த செயலை செய்கிற, ஒர்க் பண்ணுற செயலை எதுக்காக செய்கிறேன்னு அர்த்தம். அடுத்த மாதிரி வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்போம் எப்போவுமே. அப்போ வேர்னா எங்கே போகிற, கோயிங்னா போகிற, வேர் ஆர் யூ கோயிங்னா இப்போ எங்கே போகிற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹூ இஸ் தேர், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர், அங்கே யார் நிற்கிறது. ஹூ மட்டும் ஒரு சில டைமில் அந்த வெர்பு அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் கரெக்டாக வராது, அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போது ஹூ ப்ளஸ் இஸ் ப்ளஸ் தேர், ஹூ இஸ் தட் மேன் அப்படின்னு கூட கேட்கலாம். யார் இந்த ஆள் அங்கே நிற்கிறாருல, அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஹூ இஸ் தட் மேன் ஸ்டாண்டிங் ஓவர் தேர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து விச்னா எந்த, விச் திங்க் டு யூ லைக் அப்படின்னா இப்போ 2 பொருள் இருக்குது. அப்போ எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விச் ஒன் டு யூ லைக் அப்படின்னு கேட்டால் இதுவா இல்லை இதுவா, திஸ் ஒன் ஆர் தட் ஒன் கேட்கும்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிப்பீங்க. அப்போ விச்னா எந்த அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹவு மெனினா எத்தனை, ஹவு மெனினா ஹவு மெனி பென்சில்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எத்தனை பென்சில்ப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஹவு மெனி பென்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எத்தனை பேனா வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹவு மெனி அப்படின்னா நம்ம இது வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹவு மெனினா எத்தனைன்னு அர்த்தம். ஹவு மச்னா எவ்வளவு, ஹவு மச் காஸ்ட் இஸ் இட் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, அங்கே வந்து திடீர்னு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறீங்க, அப்போது அது என்ன விலைன்னு கேட்குறீங்க. ஹவு மச் காஸ்ட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த பொருளோட இது எவ்வளவு, இது ஹவு மச்னா எவ்வளவு, இந்த பொருளுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஹவு மெனினா எத்தனை, ஹவு மச்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஹவு லாங்னா எவ்வளவு தூரம் இல்லை எவ்வளவு காலம்னு அர்த்தம். ஹவு லாங் ஆர் யூ ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு கேட்கும்போது ஹவு லாங் எவ்வளவு காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற, ஹவு லாங் ஆர் யூ ஒர்க்கிங் ஹியர் அப்படின்னு கேட்கும்போது நீ எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறது, காலம் தான் ஹவு லாங். நீங்கள் ஹவு லாங்குன்னு ஒன்று ரொம்ப நீளம்னு நினச்சிக்காதீங்க, லாங்னா நீளம்னு போட்டு ஹவு லாங் அப்படின்றது எவ்வளவு நீளம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹவு லாங்னா எவ்வளவு காலம்னு அர்த்தம். ஒரு செயலை எவ்வளவு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஹவு லாங் ஆர் யூ லிவிங் ஹியர், நீ எத்தனை வருஷமாக இங்கே வசிச்சுட்டு இருக்க, எத்தனை வருஷமாக குடியிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ், ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லைன்னா பாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஹவு லாங் ஹவு லாங் டு யூ ஒர்க்கிங் ஹியர்னா நீங்கள் இங்கே எவ்வளவு காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹவு மச்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். ஹவு மச்னா எவ்வளவு, ஹவு மெனினா எத்தனை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? வார்த்தைகளுக்கு என்னென்ன மீனிங், வேர்னா என்ன, ஹூனா யார், விச்னா எந்த, ஹவுனா எப்படி, ஒரு இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, ஹவு லாங்னா எவ்வளவு காலம், ஹவு மெனினா எத்தனை, கவுண்டபிளில் வரும். ஹவு மச்னா எவ்வளவு ரூபாய் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது
இப்போது ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை பாருங்களேன். ஆர் யூ பிளேயிங் கேட்குறாங்க. நீ விளையாடுறியா? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஆர் யூ பிளேயிங்னா நீ விளையாடுறியா. இது வந்து எஸ் ஆர் நோ டைப். ஏன் அப்படின்னா இங்கே ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பு இல்லை பி வெர்புன்னு வச்சுங்களேன். ஆக்சிலரி வெர்பு தான் சொல்லணும். பி வெர்புன்ற இடத்துல இந்த இடத்துல சொல்லக்கூடாது. இங்கே வந்து ஆக்சிலரி வெர்பு அப்படின்னு தான் சொல்லணும். துணை வினை சொல் ஆக்சிலரி வெர்புனா. அப்போ ஆர் யூ பிளேயிங்னா நீ விளையாடுறியா அப்படின்னு அர்த்தம். நீ விளையாடுறியா? விளையாண்டா என்ன சொல்லுவீங்க? ஆமாம். உங்களை பார்த்து ஒருத்தன் கேட்குறாங்க, நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் விளையாடுறேன். இல்லைன்னா இல்லை. அடுத்தது கேட்கும்போது ஏன் விளையாடல, எதுக்காக விளையாடல அப்படின்னு கேட்டு நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அது டபிள்யூஹெச்சில் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்னோ டைப்னா ஒரு செயலை செய்கிறியான்னு கேட்குறாங்க. எந்த செயலை? விளையாடுகின்ற அப்படின்ற செயலை செய்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆர் யூ பிளேயிங் அப்படின்னா நீ விளையாடுறியான்னு அர்த்தம். அதுக்கு வந்து எஸ்ஸு நோ அப்படின்னு பதில் சொல்லிக்கிறீங்க. இல்லை பதில் எப்படி வரும்? வேறு மாதிரி எஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சிம்பிளாக நோன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் விளையாடுறீங்கன்னா எஸ் ஐ எம் பிளேயிங்னு சொல்லலாம், இல்லைனா ஐ எம் பிளேயிங்னு சொல்லலாம், இல்லைனா நோன்னு சொல்லிக்கலாம். விளையாடலன்னா நோன்னு சொல்லிக்கலாம். ஆர் யூ பிளேயிங் கேட்குறாங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஐ எம் நாட் பிளேயிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். என்ன விளையாட்டு? அப்படியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? நீ விளையாடுறியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறீங்க. எஸ் ஐ எம் பிளேயிங் அப்படிங்க. அப்படியா? என்ன விளையாடுற? வாட் ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? வாட் ஆர் யூ பிளேயிங்னா என்ன விளையாட்டு விளையாடுற? விச் கேம் ஆர் யூ பிளேயிங் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எந்த கேம் நீ விளையாடுற அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா வாட் ஆர் யூ பிளேயிங், என்ன விளையாடுற அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இல்லைனா இதே கேள்வியை தான் நான் சொன்னேன்ல, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லையும் கேட்கலாம், கண்டினியூஸ்லையும், அது ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ஃபியூச்சர்லையும் கேட்கலாம், இல்லைனா சிம்பிள்லையும் கேட்கலாம். சரிங்களா? அப்போது ஒரே கேள்வி தான். என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்குன்னா டபிள்யூஹெச்சில் கேள்வி வருது. அப்போது வாட் ஆர் யூ பிளேயிங்னு கேட்கலாம், இல்லைனா வாட் டு யூ பிளேன்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் அப்படி பார்த்துட்டே வாங்க. ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா அப்படியா இது வேலை செய்யுதா? எப்படி இந்த மிஷின்லாம் வேலை செய்யுது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பெரிய மெஷினரி ஐட்டமில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கீங்க. அங்கே வந்து உங்களோட மேனேஜர் வராரு. அப்போ வந்து ஒரு மிஷினை காட்டி, எப்பா இது ஒர்க் பண்ணுதா, டஸ் இட் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. டஸ் இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு கேட்குறாங்க. இது சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டஸ் இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு கேட்கும்போது டஸ்ன்ற வார்த்தை முன்னாடி வந்திருக்கு. டூ டஸ்ஸு டிட்டு நான் சொன்னேன்ல, அப்போ டஸ்ன்ற வார்த்தை முன்னாடி வந்திருக்கு. அப்போ அது வந்து அந்த மிஷின்லாம் சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரியாக வேலை செய்யுது சார், நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுவே அவங்க அடுத்த கேள்வி கேட்குறாரு உங்கள் மேனேஜர், ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ், எப்படி வேலை செய்யுது? டஸ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்க, இது வேலை செய்யுதா? எப்படி ஒர்க் வேலை செய்யுது? நல்லா ஒர்க் பண்ணுது சார். அதாவது ஒரு சில டைமில் தான் கொஞ்சம் என்ஜின் ஃபால்ட் மாதிரி ஏதோ வருது, சவுண்டு வருது அப்படின்னு சொல்கிறப்போ, ஒர்க்ஸ் குட் சார், பட் சம்டைம்ஸ் சம் இட் மேக் சம் நாய்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிஷினில் அதாவது எப்போவுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது, இட் ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி, பட் சம்டைம்ஸ் இட் மேக் சம் நாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். அப்போது ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ்னால் இது எப்படி வேலை செய்யுது. ரெண்டாவது, ஹவு லாங் இட் வில் டேக். அப்படியா, ஒரு ஈவெண்ட்டுக்காக நீங்கள் வரீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனீங்க. அங்கே வந்து என்னப்பா 8 மணிக்குள்ள எல்லாம் ஆரம்பித்து முடிச்சிடுவோன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ நேரம் போகும், எனக்கு வேறு ஆஃபீஸ் போகணும், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்கும்போது ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு கேட்கலாம். ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு கேட்குறது தான் ப்ராப்பரு. பட் இப்போ பேச்சுவார்த்தையில் வந்து ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு கூட கேட்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்பராக இங்கிலீஷ் கிராமரில் கேட்கணுன்னா ஹவு லாங் டபிள்யூஹெச் டைப்பு, வில் ஆக்சிலரி வெர்பு, இட்டுன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட்டு, டேக் அப்படின்றது வெர்பு. அப்போ அப்படி தான் ஒன்று. ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் டைப்பு, அடுத்தது ஆக்சிலரி வெர்பு, அடுத்து சப்ஜெக்ட்டு, யாரை பற்றி கேட்குறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து இந்த வெர்பு என்ன செயலோ அது. சரிங்களா? அப்போ ஹவு லாங் இட் வில் டேக்னா இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், ஹவு லாங் இட் வில் டேக், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இது நடக்கும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஹவு லாங் இட் வில் டேக்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம்னு அர்த்தம். அப்புறம் வாட், நம்ம அடிக்கடி கேட்குறது, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நான் தான் சொன்னேன்ல, ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் அது ஒரு சில கேள்விகளில் கிராமர் பேட்டர்ன்லாம் வராது. அது உதாரணத்துக்கு ஹூ இஸ் தட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ரெண்டாவது வந்து இந்த வாட் ஹேப்பன்ட்,
இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். இது வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு வரணும். சரியா? வாட் ஹேப்பன்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஹேப்பனிங்னா பாருங்க இந்த ஃபஸ்ட்டு கேள்வி வாட் ஹேப்பன்ட் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா வாட் டிட் இட் ஹேப்பன் அப்படின்னு வரும். சரிங்களா? வாட் டிட் ஹேப்பன் அப்படின்னு வரணும். சரிங்களா? ஆனால் ஷார்ட்டாக வாட் ஹேப்பன் அப்படின்னு பேச்சு மொழியில் சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்னா என்ன நடக்குதுங்க, என்னப்பா வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் அப்படின்னு கேட்பாங்கல்ல. வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ஒரே சத்தமாக இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இது ஒன்றும் இல்லை சார் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சிம்பிளாக ஒன்றும் இல்லை சார் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை எப்போவுமே நம்ம கேட்குறது. ஹூ ஆர் யூ, அதாவது இந்த WH பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைகள் வந்து அந்த ஆங்கில இலக்கணப்படியான அந்த கேள்வி அமைப்பு முறையில் அமையும். அந்த ப்ராப்பராக ஒரு கொஸ்டின் வந்து இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கிராமரில் ஒரு ரூல் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு சில கேள்விகள் வரும். அதை வந்து கட்டுப்படாமல் அந்த 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 ரூல்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சில கேள்விகளும் அமையும். இப்போ ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க. ஹூ ஆர் யூன்றதுல வந்து ஹூ அப்படின்றது வந்து WH டைப்பு, ஆர் அப்படின்றது வந்து ஆக்சிலரி வெர்பு, அதுக்கடுத்து சப்ஜெக்ட். நீங்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்குறீங்களோ அவங்க. சரிங்களா? ஹூ ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரியான ஹூ ஆர் யூனா நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹூ ஆர் யூ அப்படின்னா நீங்கள் யாருன்னு அர்த்தம். அந்த கேள்வி வந்து நிறைய டைமில் ஒரு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி, யார் நீ அப்படின்னு கேட்குற மாதிரி. அதே நம்ம மாற்றி எப்படி கேட்கலாம், சாரி சார் ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட், ப்ளீஸ் டெல் மீ தட், ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஹூ ஆர் யூ சார் ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு கூட கேட்கலாம். எடுத்த உடனே ஹூ ஆர் யூ, இந்த டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் புரியுங்களா? அதுக்கான மாற்று கேள்விகளை நான் போகும்போது சொல்கிறேன் அடுத்தடுத்த கிளாஸில். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது இங்கே இப்போ இந்த இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் எல்லாமே WH. ஹூ, வாட்டு, வென்னு, வேறு இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு ஃபார்ம் பண்ண கொஸ்டின். இதெல்லாம் எப்படி மட்டும் செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹூ சா யூ, ஹூ சா யூ. இங்கே ஹூ டிட் சி யூ அப்படின்னு வரணும். அது பேச்சு வழக்கில் ஹூ சா யூ, உன்னை யார் பார்த்தது அப்படின்னு அர்த்தம். உன்னை யார் பார்த்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹூ டிட் சி எஸ்டர்டே, ஹூ டிட் யூ சி எஸ்டர்டே அப்படின்னா நீ யாரை நேற்று பார்த்த அப்படின்னு அர்த்தம். ஹூ டிட் யூ சி எஸ்டர்டே, நேற்று யாரை நீ பார்த்த அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹூனா யாருன்னு அர்த்தம். அடுத்தது ஹூ டிட் தட், யார் இதை செஞ்சா. இப்போ ஹூ சா யூ, உன்னை யார் நேற்று பார்த்தது. அதே மாதிரி ஹூ டிட் தட் அப்படின்னா அதை யார் செஞ்சது. ஹூ ஒன் த கேம். இந்த ஹூ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில டைமில் இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் வராது. ஹூ வந்து ஒரு சில டைமில் கொஸ்டின் ஃபார்மேட்டில் வராது. சரிங்களா? அதுக்கு வந்து மாற்றி தான் வரும். அப்போது ஹூ ஒன் த கேம் அப்படின்னா அந்த கேமில் யார் வின் பண்ணதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வாட் டிட் சம்பத் டூ. இந்த டிட்டு வந்தாலே இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றினா கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்ற கண்டிஷனில் வரும். சரிங்களா? அப்போ டிட்டுன்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போது வாட் டிட் சம்பத் டூ, சம்பத்து என்ன செஞ்சாப்ல அப்படின்னு அர்த்தம். சம்பத் என்ன செஞ்சார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வேர் டிட் ஹி கோ. டிட் வந்தால் என்ன சொன்னேன், கடந்த காலத்தில் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னது. அப்போ வேர்னா எங்கே, டிட் ஹி கோ, நேற்று அவனை தேடி பார்த்தா அவன் எங்கே போனான்னு தெரியல, எங்கே போனான் நேற்று அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னா எங்கே போனான், வேர் டிட் ஹி கோ அப்படின்னு கேட்கும்போது அவன் எங்கே போனான். வேர் டிட் ஹி கோ அப்படின்னு கேட்கும்போது எங்கே போனேன், எங்கே அவன் போனான் அப்படின்னு அர்த்தம். இதே வேர் டிட் யூ கோ அப்படின்னா நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தானே, நேற்று நான் எங்கே போனேன், வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே போனேன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வாட் டஸ் ஹி டூனா, ஏன்பா காலையிலேருந்து அவன் வந்து தனியாக அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். வாட் டஸ் ஹி டூன் அப்படின்னா வாட் டஸ் ஹி டூ அப்படின்னு சொல்லணும். வாட் டஸ் ஹி டூ அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டால் தெரியல சார், அவன் உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வாட் டஸ் ஹி டூனா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். என்ன, வாட்னா என்னன்னு அர்த்தம். அதே மாதிரி வென். அடுத்தது வென் வில் யூ ரீச் தேர், வென் வில் வி ரீச் தேர். என்னப்பா
இந்த கொடைக்கானல் கூட்டு போகிறேன் நீங்கள் ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருக்குது, எப்போ தான் நம்ம கொடைக்கானல் போவோம், எப்போ தான் அங்கே ரீச் பண்ணுவோம்னு கேட்கும்போது வென் வில் வி ரீச் தேர், நாம் எப்போ அங்கே ரீச் பண்ணுவோம். வில் வரும்போது அந்த கொஸ்டின் வந்து இனிமேல் நடக்க போகிற செயலை பற்றி ஒரு கேள்வி கேட்குறதுக்கான வார்த்தையை பயன்படும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? டிட்டு வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச செயலை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு பயன்படும். டஸ் வந்து இப்போ ஹீ ஷீ இட்டுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது வில் வந்து இனிமேல் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி கேட்குறதுக்கான கேள்வி அமைக்கிறதுக்கு நம்ம வில்லு பயன்படுத்துகிறோம். அப்போது வென் வில் வி ரீச் தேர்னா வென் வில் வி ரீச் தேர், அங்கே நம்ம எப்போ போவோம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அங்கே ரொம்ப தூரமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, வந்துருச்சுன்னு எப்போ போவோம் நம்ம அங்கே அப்படின்னு சொல்லும்போது வென் வில் வி ரீச் தேர். சரிங்களா? அடுத்தது வென் டஸ் யூ ரீச் தேர், வென் டஸ் யூ ரீச் தேர் அப்படின்னா வென் டஸ் யூ ரீச் தேர் அப்படின்னா நீ எப்போ அங்கே போய் சேருவ அப்படின்னு அர்த்தம். வென் டஸ் யூ ரீச் தேர்னா டஸ் வந்திருக்கு, அப்போ ப்ரெசென்ட்டில் கேள்வி கேட்குறோம். வென் டஸ் யூ ரீச் தேர் அப்படின்னு கேட்கும்போது நீ அங்கே எப்போ போய் சேருவ. இதே வந்து வென் டிட் யூ ரீச் தேர்னா நீ அங்கே எப்போ போய் நீ சேர்ந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வென் வில் வி ரீச் தேர்னா நாமெல்லாம் எப்போ போய் இனிமேல் அங்கே சேருவோம் ஃப்யூச்சரில். அப்போ வில்லு டிட்டு டஸ் இதுக்கான மீனிங்லாம் புரிஞ்சிச்சா? வில்லு வந்து இனிமேல் வரப்போகிற ஃப்யூச்சரில் நடக்க போகிற செயலை பற்றி கேள்வி கேட்குறதுக்கான ஒரு வார்த்தையை அமையும். அடுத்து வந்து கேள்வியில் மட்டும் டிட்டு வந்துச்சுன்னா அது நடந்து முடிஞ்ச செயலை பற்றி ஒரு கேள்வி கேட்குற வார்த்தையாக அமையும். அடுத்து வந்து டஸ் வந்து இப்போ நடக்கிற ஒரு வார்த்தையாக கேள்வி கேட்குற சென்டென்ஸில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஹூ இஸ் யுவர் ஃபாதர், சாரி ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னு இருக்கு. ஹூ இஸ் அப்படின்னு வந்துட்டாவே ஈஸ்ன்னு வந்துட்டாவே இப்போ நடக்கிற ஒரு செயலை பற்றி சொன்னேன். நான் என்ன சொன்னேன், ஒரு கொஸ்டினை 2 விதமாக கேட்கலாம். ஒன்று வந்து ஒரு செயலை செய்கிறாங்கன்னு கேட்கலாம், இல்லை அந்த சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி நிலவையில் அந்த ஸ்டேஷன் அந்த தன்மையில் இருக்காங்களான்னு கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு கேள்வி வந்து வந்திருக்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியெல்லாம் இங்கெல்லாம் வெர்பு தான் இருக்கும். கோ, டூ, ரீச்சு, கேமு, சாரி டிட்டு, டூ அப்படின்ற வார்த்தைகள் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு தன்மையில் ஒரு நிலையில் அவங்க இருக்காங்களா அப்படின்னு. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னா யார் உன்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் சாங், உன்னோட ஃபேவரட் சாங் தான் இப்போ என்ன சொல்லப்பா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒய் டிட் யூ கோ, எதுக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம கேள்வியை வந்து அந்த தன்மையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம், ஒரு தன்மையை பற்றியும் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு செயலை பற்றியும் கேட்கலாம். அப்போ கேள்வி கேட்குறது வந்து 2 விதமாக மாறிடுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது கொஸ்டின் டைப் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும்போது எப்படி அந்த வாக்கியத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் அமைத்து பேசணும் கண்டுபிடிச்சி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்ம சீக்கிரம் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நாளைக்கு கிளாஸும் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் post your questions on comments. Okay, thank you, bye, take care.